ஐயப்பனை தாலாட்டும் தமிழரின் பாடல். இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயில் முக்கியமான ஒன்று. கார்த்திகை மாதம் மாலையிட்டு தை 1ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை தரிசிப்பதற்காக செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்தியா முழுவதும் இருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் என்றதும் அங்கு தினமும் கோவில் நடை சாத்தப்பட்டதும் ஒலிக்க விடப்படும் ஹரிவராசனம், விஸ்வமோகனம் என்ற பாடல் நினைவுக்கு வராமல் இருக்காது. இது ஐயப்பனுக்கான தாலாட்டு பாடலாகும். இந்த பாடலை எழுதியவர் ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி என்ற பூர்வீகமாக கொண்ட கம்மங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் என்பவர் ஆவார். முன்பொரு காலத்தில் வசதி வாய்ப்பில்லாத குடும்பமாக இருந்தாலும் தன் வீட்டின் வழியாக செல்பவர்களை பசியாற்றி அனுப்பும் குடும்பமாக கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயரின் பரம்பரை இருந்துள்ளது. பந்தளத்து ராஜாவின் மகனாக வளர்ந்த மணிகண்ட சுவாமியான ஐயப்பன் தாயின் தலைவிழி போக்க புலிப்பால் தேடி வனத்திற்குள் புகுந்தார். அப்போது அவர் இந்த வழியாக வந்ததாகவும் பசி மற்றும் களைப்புடன் இருந்த மணிகண்ட சுவாமிக்கு அந்த வீட்டினர் கம்பு தானியம் கொடுத்து கூழ் செய்து அளித்ததாகவும் ஐயப்ப புராணம் கூறுகிறது. கம்பு கூளை வழங்கியதால் இந்த குடும்பத்திற்கு கம்பங்குடி என்ற பெயர் அமைந்ததாம். இந்த பரம்பரையில் வந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் காலங்காலமாக ஐயப்பனை வழிபடும் குடும்பத்தில் வந்தவர். அவர் ஒரு முறை ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஹரிவராசனம் பாடலை எழுதியிருக்கிறார். இவர் 1920ஆம் ஆண்டு சாஸ்தாஸ்துதி கம்பம் என்ற நூலை எழுதி பிரசுரித்தார். இந்த நூலில் ஐயப்பனை பற்றிய ஏராளமான கீர்த்தனைகள் உள்ளன. அதில் முக்கியமானதாக இந்த ஹரிவராசனம் கீர்த்தனை போற்றப்படுகிறது. 1950களில் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதன் பின்னர் தேவப்பிரசனம் பார்க்கப்பட்டு அடுத்த ஆண்டே கோவில் துரிதமாக புனரமைக்கப்பட்டது. அப்போது ஹரிவராசனம் பாடலை ஐயப்பனுக்கு அர்த்தஜாம பூஜை முடிந்து நடை சாத்தும் போது பாடும் பாடலாக இருக்கட்டும் என்று மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு வரை புல்லாங்குழல் இசைத்து நடை சாத்துவதுதான் வழக்கமாக இருந்தது. 1920இல் பாடலை உருவாக்கம் பெற்று அது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை சாத்தப்படும் போது பாடப்படும் பாடலாக இருந்தாலும் கூட அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவும் வகையில் அதற்கு உயிர் கொடுத்தவர் பின்னணி பாடகரான கே.ஜே. ஜேசுதாஸ். 1975ஆம் ஆண்டு தமிழ், மலையாளம் மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் என்ற திரைப்படத்தில்தான் முதல் முறையாக இந்த பாடலை பாடினார் கே.ஜே. யேசுதாஸ். தேவராஜ் மாஸ்டர் இசையமைப்பாளரின் இசையில் மனதை உருக்கிய பாடலாக இது தயாரானது. இன்றும் இந்த பாடலை கேட்பவர்கள் ஒரு அமைதி நிலைக்கு செல்வதை உணர முடியும். கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த பாடல் உருவாக்கப்பட்டு நூற்றாண்டை எட்டியது. அப்போது கொரோனா பரவல் அதிகமாக இருந்த காரணத்தால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த நூற்றாண்டு நிகழ்வை கொண்டாட முடியாமல் போய்விட்டது.